ஒரு மனிதனை அவனது வெற்றியைக் கொண்டு எடை போடாதீர்கள். அவன் வீழ்ந்தபோது எப்படி எழுந்தான் என்பதை வைத்தே அவனது பலத்தை தீர்மானியுங்கள். இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களால் தளபதி என்றும் தலைவன் என்றும் கொண்டாடப்படும் ஒரு மனிதன் ஆரம்பத்தில் சினிமா உலகத்தால் எப்படியெல்லாம் துச்சமாக மதிக்கப்பட்டார், இன்று எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். வாருங்கள், ஜோசப் விஜய் என்கிற சாமானியன் தளபதி விஜயாக மாறிய அந்த வரலாற்று பயணத்தை பார்ப்போம். 1974 ஜூன் 22 அன்று சென்னையில் பிறந்தார் விஜய். பிரபல இயக்குனர் S.A. சந்திரசேகரின் மகன் என்பதால் சினிமா சூழலிலேயே வளர்ந்தார். சிறு வயதில் விஜய் மிகவும் துள்ளலான, சுட்டித்தனமான ஒரு சிறுவனாகவே இருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையை மாற்றிய ஒரு சோகம் 1980களில் நிகழ்ந்தது. அவரது தங்கை வித்யா தனது 3வது வயதில் மரணமடைந்தார். இந்த இழப்பு அந்த சிறுவனை உலுக்கியது. அதுவரை சுட்டியாக இருந்த விஜய் அதன் பின்னர் அமைதியான, அதிகம் பேசாத ஒரு மனிதராக மாறினார். அந்த மௌனம்தான் பிற்காலத்தில் அவரை ஒரு ஆழமான மனிதனாக செதுக்கியது. சினிமா மீது கொண்ட காதலால் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அப்பாவின் இயக்கத்தில் 1992 நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் ஹீரோவாக களம் இறங்கினார். ஆனால் காலம் அவருக்கு உடனே சிவப்பு கம்பளம் விரித்து விடவில்லை. இவரெல்லாம் ஒரு ஹீரோவா, இவருக்கு நடிப்பு வரவில்லை, முகம் சரியில்லை என மிக கொடூரமான விமர்சனங்கள் பத்திரிகைகளில் வந்தன. ஒரு 18 வயது இளைஞனுக்கு அது எவ்வளவு பெரிய வலியை கொடுத்திருக்கும். ஆனால் விஜய் பின்வாங்கவில்லை. தன் மீதான விமர்சனங்களை அவர் ஆயுதமாக மாற்றினார். நடனம், சண்டை காட்சிகள், காமெடி என தன்னை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டார். 1996 வெளியான பூவே உனக்காக திரைப்படம் விஜயின் திரையுலக வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. அதுவரை அவரை விமர்சித்த குடும்பங்கள் தங்களின் வீட்டு பிள்ளையாக விஜயை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வந்த காதலுக்கு மரியாதை அவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதை பெற்று தந்தது. தமிழ் சினிமாவின் லவர் பாயாக வலம் வந்த விஜய் 2003 திருமலை மற்றும் 2004 கில்லி திரைப்படம் மூலம் அசுர அவதாரம் எடுத்தார். இளைய தளபதி என்ற பட்டம் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்தது. எந்த ஒரு சாதனையாளனின் கதையிலும் ஒரு சரிவு இருக்கும். 2007 முதல் 2010 வரை விஜயின் பல படங்கள் தோல்வியடைந்தன. விஜயின் சகாப்தம் முடிந்தது என பலரும் எழுதத் தொடங்கினர். அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் பல முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன. ஆனால் வீழ்வது பித்தளை, எழுவது தங்கமல்லவா. 2012 A.R. முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி திரைப்படம் விஜயை 100 கோடி கிளப்பில் இணைத்து தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தியாக அரியணையில் ஏற்றியது. அதன் பின் மெர்சல், சர்க்கார், பிகில் என தொட்டதெல்லாம் துலங்கியது. சினிமாவில் உச்சத்தை தொட்ட ஒரு மனிதன் வசதியாகவும் புகழோடும் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் என் ரசிகர்களுக்கும் இந்த மக்களுக்கும் நான் திருப்பிச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, நூலகங்கள் என அமைதியாக செய்து வந்த நற்பணிகள் இன்று அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கோலிவுட்டின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதே தன் கரியரின் உச்சத்தில் சினிமாவை விட்டு விலகி மக்கள் சேவைக்காக களம் இறங்கியிருப்பது சாதாரண விஷயமல்ல. விமர்சனங்களை கைதட்டல்களாக மாற்றுவது எப்படி என்பதற்கு விஜய் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். அன்று நாளைய தீர்ப்பு என்று அவமானப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் இன்று தமிழ்நாட்டின் நாளைக்கான தீர்ப்பை எழுதும் ஒரு தலைவனாக வளர்ந்து நிற்கிறார். உழைப்பும் பொறுமையும் இருந்தால் எவராலும் வெல்ல முடியும் என்பதற்கு இந்த தளபதியின் கதையே சாட்சி.